ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஆர்ஜே ராம் பேசிக் கொண்டிருப்பது யூடியூப் எஃப்எம் 15.5. எல்லாரும் நல்லா இருக்குங்க நம்புறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன தாய் கிழவி படத்துக்கு போயிருந்தோம். ஸோ எக்ஸாக்ட்டா இத ரிவ்யூன்னு சொல்லாம, என் மனசுல என்ன தோணுச்சோ, அத அப்படியே டக்குன்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணா எப்படி இருக்குமோ, அதுதான் இந்த வீடியோ. அதெல்லாம் நீ விடு ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? இல்லையா? போய் பார்க்கலாமா? வேண்டாமா? இல்ல ஓடிடில வந்ததுக்கப்புறம் பொறுமையா ஃபேமிலியோட பார்த்துக்கலாமா? இதுதான் உங்க கேள்வின்னு எனக்கு தெரியுது. இதுக்கு சிம்பிளான ஒரே ஒரு பதில், மைண்ட் கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் கிராமத்தோட டச் உங்களுக்கு உங்கள் ஹார்ட்டில் இப்போ ஃபீல் ஆகணும். எனக்கு என் ஃபேமிலியில் இஷ்யூ இல்லை, எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம், நம்ம எல்லாம் மூவி எதுக்கு பார்க்குறோம், கொஞ்சம் நம்ம மைண்ட் செட்டை மாற்றுறதுக்காகவும், அதாவது என்ன சொல்கிறது, இவருக்கு நான் ஃபேன் அவருக்கு நான் ஃபேன் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு பொதுவாக ஒரு மூவி வரும்போது நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த ஒரு பீப்புள்ஸ் இருக்காங்க. நல்ல மூவி வந்தால் நான் அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கீங்க, ஒரு நியூட்ரலாக ஒருத்தர் ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்கள் போய் உடனடியாக போய் பாருங்கள். மற்றவங்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஆனால் நியூட்ரல் ஃபேனாக இருக்கிற எல்லா ஒருத்தருக்கும் இந்த படம் ஒரு விருந்து. சரி, இதில் இப்போ பார்த்தோன்னே என் மைண்ட்லேருந்து எல்லாம் மறையிறக்குள்ளே நம்ம என்னென்ன தோணுதோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபுல் மூவிலையுமே ராதிகா, அதாவது ராதிகாங்கிறத அவங்க பேரை தாண்டி பவுனத்தாயி, அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை அடிச்சிக்கவே முடியாது. என்னை விட இந்த ரோலை யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இந்த மனுஷி மட்டும் வாழ்ந்திருக்காங்க. எப்படி நம்மளால அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க பேர் ராதிகான்னு சொன்னால் தான் தெரியுங்கிற மாதிரி பவுனத்தாயி அந்த அந்த ஒரு கேரக்டர் இது வரைக்கும் நான் இவங்களை இந்த கேரக்டரில் இந்த ஒரு பேரை வச்சு நம்ம யோசிச்சிருப்போமோ அப்படின்ட்டு இருந்திருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் அவங்களுக்கு ராதிகான்னு சொல்கிறதா இல்லை நம்ம பவுனத்தாயி சொல்கிறதா அப்படிங்கிறது தான் ஒரு டிசைட் பண்ணுற ஒரு விஷயமாகவே இருந்திருக்கும். ஒரு மனுஷன் இவ்வளோ நாள் வாழ்ந்த தன்னோட பேரே மறையிற அளவுக்கு பவுனத்தாயி அப்படிங்கிற ஒரு பேரை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு நடிச்சிருக்காங்கன்னா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த செகண்ட் திங் என்னென்னா, டேரக்டரோட ஃபஸ்ட்டு மூவிங்காமாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அதை ஏமாத்துறாங்களா இல்லை என்ன ஏதுன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஆட்ஸ் ஆஃப் பண்ணணும். ஏன்னா சிவகுமாருக்கு இப்படி ஒரு ஃபஸ்ட் மூவி கிடச்சிருக்கு அப்படின்னா, நம்மளோட ஆடியோ லான்ச்சே சொல்லியிருப்பார் சிவகார்த்திகேயன், என்னோடய நெக்ஸ்ட் மூவி இவர் தான் பண்ணுறாரு சேயும், அதுக்கடுத்த மூவியுமே அவர் தான் பண்ணுறாருன்னு எதுக்காக அந்த ஒரு ஹோப் இவர் மேலே இருக்கோ அதை எக்ஸ்பிளைன் பேச்சாலலாம் இல்லை, இந்த மூவியால் செஞ்சு காட்டியிருக்காரு அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் பிசிறு தட்டி இருந்தாலும் கிராமத்தோட வெர்ஷன் எல்லாருக்கும் செட் ஆகாது. இந்த படம் இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழிச்சுனாலும் இதை பார்த்தா அந்த கிராமத்தை ஃபீல் டச் மனசு லைட் ஆகும். அந்த ஸ்க்ரீன் பிளேயோட அந்த எஃபெக்ட் அப்படி அது இதோட பெரிய ஆட்சாப் டேரக்டர் கொடுக்கலாம். அந்த தேர்ட் திங் என்ன அப்படி என் மனசில் தோணுச்சுன்னா, படம் மொத்தமே ரெண்டே விஷயம் தாங்க. ஒன்று காமெடி, இன்னொன்று சென்டிமெண்ட், எமோஷன். சொல்லப்போனால் ஒரு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஜோக்கு சென்டிமெண்ட் எல்லாம் மிக்ஸ்டு எமோஷன்ஸாக ஒரு இடத்துல நம்ம அழுதோம் அப்படின்னா ஒரு இடத்துல கண்டிப்பாக சிரிக்க வச்சு டக்கு டக்குன்னு நம்மளை ஆடியன்ஸை என்கேஜிங்காக வச்சுக்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் லேக் அடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அவ்வளோ வரும். யார் இப்பவும் இதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொன்னாலும் நம்பாதீங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா ஒரு காமெடி அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது காமெடி கிடையாது. ஒரு சென்டிமெண்ட் அங்கே உங்களுக்கு கனெக்ட் ஆகி அங்கே அழும்போது நமக்கு இங்கே ஹார்ட் இருக்கணும். அந்த ஒரு ஃபீல் இந்த படத்தில் இருக்குது. இந்த ஃபோர்த் திங் என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப நாள் அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவி. ஏன்னா இது 1000 கோடி அடிக்குமா, அது 2000 கோடி அடிக்குமா, இவங்க படம் அவங்க படம் ஃபேன்ஸு அது இதுன்னு இந்த இவ்வளோ கிளாஷ் எல்லாத்தையுமே ஓரங்கட்டி வச்சு போய் பார்த்தா நமக்கு மனசு லைட்டாக, அதாவது ஃபீல் குட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படம் தான் தாய் கிழவி. அண்ட் ஃபிஃப்த்து மெயின், அதாவது இந்த படத்தோட ஆணி வேறு என்ன அப்படின்னா, திஸ் இஸ் அ ஃபெமினைன் மூவி. எல்லா பொண்ணுங்களும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, அது சின்ன பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். எது ரியலாகவே ஒரு ஃபெமினைன், அதாவது சென்சிபிளாகவும் இருந்த ஒரு மூவி தான் தாய்க்கிழவி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கொஞ்சம் அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு மண்டையில் அடித்து ஒரு இப்படி தான்டா நாங்கள் இருந்தோம், இப்படி தான் நீங்களும் இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டரும் அதாவது எல்லாருமே சொல்லி உங்கள் ஒரு பாட்டி, நமக்குன்னு ஒரு ஃபேமிலியில் ஒரு பாட்டி இப்படி தாண்டா நாங்கள் வாழ்ந்தோம், நீங்கள் தயவு செஞ்சு இப்படி உருப்படுற மாதிரி வாழுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். அதான் எப்படி ஃபெமினைனாக எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் இந்த உலகம் நம்மளை பார்க்கும், எப்படி தப்பு செஞ்சால் இந்த உலகம் எப்படி பார்க்கும். தயவு செஞ்சு பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள், உங்களுக்கு ரியல் ஃபெமினைன்னா என்னன்னு தெரியும். அந்த 6th பாயிண்ட்டு என்ன, ஏன் படத்தை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சா, ஜாலியாக நீங்கள் சிரித்து என்ஜாய் பண்ணலாம் மூவியில். எங்கேயுமே லேக் இல்லை, டைம் போகிறதே தெரியல. இது எத்தனை மூவியில் இது அவைலபிலிட்டி இப்போ கரண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம்
இது பண்ணாலும் தூக்கம் வந்துரும். இல்ல நமக்கு இந்த இடத்துல நெகட்டிவ் ரிவ்யூவா நம்ம அந்த இடத்துலயே நமக்கு தோணும். என்னடா இங்க கொஞ்சம் ஏதோ ஏதோ மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாரி நமக்கே ஒரு ஃபீல் குடுத்துரும். பட் இந்த படத்துல போனீங்கன்னா, சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோட ஒண்ணா போறீங்க. ஒரு சண்டையோடவே நீங்க ஃபேமிலிக்கு உள்ள போறீங்கன்னா, வரும்போது லைட்டா ஜாலியா வரலாம். இதுக்கு நான் கேரண்டி. அண்ட் தி 7த் பாயிண்ட் மனசுல என்ன தோணுச்சு, இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட்ட ரியலா கொண்டு போய் நமக்கு லாஸ்ட்ல ஹார்ட்ட வந்து கனெக்ட் பண்றாங்க. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. இது வந்து எங்கேயுமே இது பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட் அப்படின்னு போடாம இருந்தாலும், நமக்கு அங்க நடக்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம ஹார்ட்ல வந்து கனெக்ட் ஆகி, டச் ஆகி, ரியலா ஃபீல் ஆகி அவங்க அழுகுறாங்க, அங்க ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னா, அது நமக்கு கனெக்ட் ஆகி நமக்கும் அழுகை வரும். அங்க அவங்க ஜோக் போட்டா நமக்கு நம்ம அங்க இருக்கிற மாரி சிரிப்பு வரும். ஸோ ஒரு ரீல் தான், ஒரு மூவி தான். பட் ஆனா கண்டிப்பா ரியல் இன்சிடென்ட்ல நம்ம கனெக்ட் ஆகலாம். அண்ட் தி 8th பாயிண்ட் என்ன தோணுச்சு, செகண்ட் ஆஃப் போர்ஷன் மேக்ஸ் ஹேப்பியர் அண்ட் லைஃப் ரியலைசேஷன்ங்க. லைஃப் ரியலைசேஷன் அப்படியே தூக்கி இந்தா தெரிஞ்சுக்கோ. இப்படிதான் வாழ்க்கை. என்னங்கிறத ஒருத்தன் பொறந்து வாழ்ந்து இந்த நடுவுல காசு, வாழ்க்கைங்கிறதையும் இதுதான் நடுவுல இருக்கு அப்படிங்கிறத ரியலைசேஷனோட எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆகி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதுதான் இந்த படம். இந்த படங்கிறதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு லெசன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், ஃபார் எமோஷ்னல் கனெக்ட். தயவு செஞ்சு பாருங்க. அண்ட் தி 9th பீப்புள்ஸோட இம்பேக்ட். அதாவது சில சீன்ஸ்லாம் எப்படி சொல்கிறது, ஹோல் எமோஷனல் சீன்ஸுமே நம்ம கனெக்ட் ஆகிரும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரைச்சல், ரெபேக்கா இவங்களோட சீனும் அண்ட் ராதிகா மேம் வந்து சொத்தை பிரித்து கொடுக்கணும், எதுக்கு நான் பிரித்து கொடுக்கணும், அந்த பசங்க வந்து சொத்து தான் முக்கியம் அப்படின்னு பேசுகிறப்போ ஜென்ரேஷனுமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு சீனாக நம்ம பார்ப்போம். காசு தான் முக்கியமா, பணத்தையும் தாண்டி உறவு எப்படி, காசு இருக்கிற பெரியவங்களை மதிக்கணுமா, காசு இல்லாத மனுஷங்களை மதிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம். அதாவது காசு இல்லாத பெற்றோர்கள் அனாதை இல்லத்தில் சேர்க்குறோமா, அப்படி காசு இருந்தால் அந்த பெற்றோர்கள் நடித்து நம்ம ஏமாற்றி அவங்க சொத்தை பிடுங்குறோமா, இதெல்லாம் தான் படமே. பீப்புள்ஸோட இம்பேக்ட். இந்த 10வது மெயின் கான்செப்ட், இது படத்தோட மெயின் கான்செப்டே 2 விஷயம் தான் எனக்கு பட்டுச்சு. பர்சனல் ஒப்பீனியன் தான். பெரியவங்க கிட்ட பணம் இருக்கணும், இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பசங்க தான் அவங்கள பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்காம போனால் என்ன நடக்கும், அதே பணக்காரங்க கிட்ட காசு இருந்தாலும் என்ன நடக்கும், இதுதான் படம். எக்ஸாக்டாக இதை வந்து ஒரு ரிவ்யூவாக என்னால் சொல்ல முடியல. ஏன்னா இது பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் மைண்டில் இப்போ கரெக்டாக தோணுன விஷயம். பார்த்துட்டு வந்து இன்னுமே அந்த இம்பேக்ட் என் மனசில் இருக்குது. நம்ம அந்த வாய்ஸே நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், என்னோடய பழைய இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ கூட பாருங்கள். அந்த வாய்ஸ்க்கும் இந்த வாய்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ தட்ஸ் த மூவிஸ் இம்பேக்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். அதெல்லாம் ஒரு தம்பி படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். இதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணாமல் வேறு எந்த படத்தை நீங்கள் போய் அப்ரிஷியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ரியலாக ஒரு நல்ல மூவி, தமிழ் மூவி ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு. நம்ம அதர் லாங்குவேஜில் இதே மாதிரி மூவி வந்தால் தூக்கி கொண்டாடிட்டுருப்போம். அது கிளைமேக்ஸே புரியாமல் ஏதோ ஒரு படம் வந்தாலுமே நம்ம அதை கொண்டாட தான் செய்கிறோம். லைக் ஓப்பனாகவே சொல்கிறேன், எக்கோ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. எக்கோ படம் நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. கிளைமேக்ஸே புரியலைனாலும் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ், இப்படி தான் கிளைமேக்ஸான்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் எக்கோ மூவி நல்ல மூவி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மூவி வருது, நீங்கள் கம்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கம்பேர் பண்ண வைக்கிறீங்க. நல்ல மூவி வரும்போது என்ஜாய் பண்ணுவாங்க. மற்ற மூவி தூக்கி பேசுகிறது ரொம்ப தப்பு. நம்ம ஒரு லாங்குவேஜில் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல மூவி, டோன்ட் மிஸ் இட், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் ரிவ்யூ எடுத்தால் ரிவ்யூ, இல்லை கதையாக எடுத்தால் கதை. நான் கதையாக சொல்லணும்னு பார்த்தா உங்களுக்கு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருக்கும். ஒரு தாய் அவங்களோட சொத்து வச்சுருக்காங்க, அந்த சொத்துக்காக அவங்க இறந்தாலும் சரி இறக்கலனாலும் சரி அந்த சொத்து அந்த பசங்களுக்கு போய் சேரணும், இதுதான் பசங்களோட எண்ணம். ஆனால் அங்கே கதை என்ன நடக்குது, அந்த ஊரில் என்ன நடக்குது, அவங்க பவுன்ட்ட என்ன சொல்கிறாங்க, இந்த பசங்க ஏன் அவங்கக்கிட்ட இது பண்ணுறாங்க, கடைசியில் இந்த பசங்க திருந்துறாங்களா இல்லை நம்ம திருந்துருவோமா, இதுதான் கதை. ஸோ எக்ஸாக்டாக இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் எக்ஸாக்டாக மேட்ச் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்னை திட்டலாம். அப்படின்னு எக்ஸாக்டாக மேட்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னதை வச்சு நான் போய் படம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பாய். படம் எப்படி இருந்துச்சு?